இங்கு நீங்கள் கௌரவத்துடனும் விருப்பத்துடனும் வேலை செய்ய வேண்டும். அதோடு நீங்கள் மான மரியாதையோடு இங்கு வேலை செய்ய வேண்டும். அப்படி விருப்பமில்லை என்றால் அவர்களை நான் இன்றே இப்பொழுதே விடுதலை செய்கிறேன். கூடாது. அதற்கான உரிமை உங்களுக்கு இல்லை. இந்த உரிமை ஷேன்ஷாவுக்கு மட்டும்தான் உள்ளது. அவர்தான் முடிவு செய்வார். ஷேன்ஷா அவர்கள்தான் முடிவெடுக்கும் உரிமையை என்னிடம் வழங்கி இருக்கிறார். நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து யார் யார் செல்ல விரும்புகிறார்களோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை மற்றும் கணக்கு வழக்குகளை பார்த்து அனுப்புங்கள். இது மற்றவர்களுக்காக. இங்கு வேலை செய்ய நினைப்பவர்கள் எதிர்காலத்தில் அந்தப்புறத்தை விட்டு செல்ல நினைத்தால் அவர்களும் இங்கிருந்து விடுவிக்கப்படுவார்கள். உசூர், விழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டது. விழா மக்களுக்கிடையில் நடப்பதால் சேனைகள் அனைவரும் உஷார் நிலையில் உள்ளார்கள். இவை அனைத்தும் மக்களுக்காகவே செய்யப்படுகின்றன என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க அட்கா அவர்களே. ஆகையால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர்கள் சந்தோஷமாக இந்த விழாவை கழிக்க வேண்டும். ஆதாப் ஷேன்ஷா. நீங்கள் செல்லலாம் அட்கா அவர்களே. மீண்டும் ஏற்பாடுகளை பரிசீலனை செய்யுங்கள். உத்தரவு உசூர். என்னவாயிற்று பெரியம்மா? கவலையாக தெரிகிறீர்கள். விஷயம் கவலைக்குரியது. அதனால்தான் உங்களை தொந்தரவு செய்து விட்டேன். அந்த புறத்தில் என்ன நடக்கிறது என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்துக் கொள்ளத்தான் ஜோதா பேகம் இருக்கிறார்களே. முற்றிலும் உண்மை. அதனால்தான் அங்கு நிகழும் பெரிய பெரிய மாற்றங்களை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன். பெரியம்மா, என்ன விஷயமோ அதை முழுமையாக கூறுங்கள். தாங்களே சென்று அதை பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் ஷேன்ஷா. வழியில் தங்களுக்கு மற்றவைகளை கூறுகிறேன். சரி, வாருங்கள். நீ நல்ல வேலை செய்தாய் ஜோதா. தாசிகளும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு தேவையான சுதந்திரம் கிட்ட வேண்டும். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். தாங்கள் சரியான வேலையை செய்தீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மகாமாங்காவின் பார்வைதான் சரியில்லை. நிச்சயம் ஏதோ பிரச்சனையை எழுப்புவார் என்று தோன்றுகிறது. அதோ பார்த்தீர்களா, சைத்தானின் பேச்சை எடுத்ததும் அது உடனே வந்து விட்டது. வணக்கம் ஷேன்ஷா. தாங்கள் அந்த புறத்தில் ஏதோ விதிமுறைகளை திருத்தியதாக பெரியம்மாயனிடம் கூறினார்கள். நம் முகலாய ராஜ்யத்தில் சில முக்கியமான விதிமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்பது தங்களுக்கே தெரிந்திருக்கும் அல்லவா ஜோதா பேகம்? இந்த விஷயத்தை தான் இவருக்கு காலையில் இருந்து புரிய வைக்க முயற்சிக்கிறேன். அந்த புறத்தில் சில வழக்கங்களை பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறோம். நன்றி மகாமாங்கா அவர்களே. நீங்களே ஷெஹன்ஷாவை இங்கு அழைத்து வந்து விட்டீர்கள். நான் தங்களைத்தான் சந்திக்க வந்தேன். ஷெஹன்ஷா பல வருடங்களாக பின்பற்றி வருவதால் அதை சரி என்று நாம் கூறிவிட முடியாது. எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் தவறான பழக்கங்கள் எப்பொழுதுமே எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஜோதா பேகம், அந்த புறத்தை தங்கள் இஷ்டப்படி நிர்வாகம் செய்யும் உரிமை உங்களுக்கு உள்ளது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்படி பல வருடங்களாக பின்பற்றி வரும் சில விதிமுறைகளை யாரிடமும் கேட்காமல் மாற்றுவதென்பது... யார் பேச்சையும் நான் கேட்கவில்லைதான். அதேபோல் பல வருடங்களாக இங்கே அவர்களின் பேச்சையும் யாரும் கேட்கவில்லை. மன்னியுங்கள் பேகம் ஜோதா. தாசிகளையும் சேவகைகளையும் இங்கு வந்து சேவை செய்வதற்காகத்தான் அழைத்து வரப்படுகிறார்கள். அடிமைகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் வேறு யார் இங்கு சேவை செய்வது? அவர்கள் தாசிகள் தான். ஆனால் அவர்களும் மனிதர்கள் தானே. தாங்கள் கூற வருவது எனக்கு புரியவில்லை ஜோதா பேகம். ஷேன்ஷா, தங்களால் என்னோடு வர முடியுமா? நிச்சயமாக. நீங்கள் என்னை அனுமதித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் ஷேன்ஷாவை அந்த புறத்தில் சில அவலங்களை காண அழைத்து செல்ல விரும்புகிறேன். அழைத்து செல்லலாமா மகாமாங்கா அவர்களே? கண்டிப்பாக. நான் என்ன சொல்ல போகிறேன்? பாருங்கள் ஷேன்ஷா.
என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. நான் என்னுடைய தலையெழுத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்படி வா, அருந்துகிறாயா? வேண்டாம். சரி, இங்க என்ன செய்கிறீர்கள்? விழாக்கான காரியங்களை தாங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை, ஷெகன்ஷா அவர்கள் என்னை ஒரு புறம் விடுதலை செய்துவிட்டாலும் ஷெகன்ஷா அவர்களுக்கு என் மீது இன்னும் நம்பிக்கை வரவில்லை. எனக்கு இன்னும் எந்த பதவியும் பொறுப்பும் அவர் கொடுக்கவில்லை. அதற்கு தாங்கள் என் அண்ணனிடமும் இந்த ராஜ்யத்திடமும் என்னிடமும் தங்களுடைய விசுவாசத்தை நிரூபித்தாக வேண்டும். உங்கள் அண்ணன் ஜோதா பேகத்திற்கு விசுவாசத்தை காட்டுவது போல். ஜோதா பேகம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை நினைத்து சில நேரம் எனக்கு வயிறு எரியும். ஜோதா உடல்நிலை சரியாக விட்டது என்ற காரணத்திற்காக அவர் விழா ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஷெகன்ஷாவும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பது உனக்கு தெரியுமா? ஜோதா பேகத்தை போன்ற அழகான மனைவி அவருக்கு கிடைத்திருக்கிறார். ஜோதா பேகம் யாருடைய மனைவியாக இருந்தாலும் அது அவர்கள் செய்த அதிர்ஷ்டம்தான். சரி, அதையெல்லாம் விடுங்கள். விழா ஏற்பாடுகளை சென்று கவனியுங்கள். தாங்கள் கூறுவது சரிதான். அதுவும் விழா ஜோதா பேகத்திற்கு என்பதால் அதை அருகிலிருந்து பார்த்துக் கொள்வது எனது கடமை அல்லவா? சலாம் ஷெஹன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். இந்த தாசியை பார்த்தீர்களா? இவளுக்கு காய்ச்சல் அடிக்கிறது. இருப்பினும் கட்டாயப்படுத்தி இவள் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறாள். ஏனென்றால் விதிகளின்படி இவள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டாலும் இவள் இங்கு வேலை செய்தே ஆக வேண்டும். நீ வைத்தியரிடம் சென்று வைத்தியம் செய்து கொண்டாயா? ஆம் பேகம் சாஹிபா, உங்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. வாருங்கள் ஷென்ஷா. இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு அந்தப்புரத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அதை பார்த்த பிறகு நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று உங்களுக்கே நன்றாக புரியும். என்னோட சமையல் அறைக்கு வாருங்கள் ஷென்ஷா. ஆகட்டும் ஆகட்டும், வேலையை பாருங்கள். வெட்டியாக அமர்ந்து கொண்டிருக்காதீர்கள். சரியான நேரத்திற்கு உணவு தயாராக்கப்பட வேண்டும். இது ஒன்றும் தர்ம சித்திரம் அல்ல. சீக்கிரமாக செயல்படுங்கள். இவர்களை பார்த்தீர்களா ஷென்ஷா? இந்த தாசிகளை யுத்தத்தில் வென்று அழைத்து வந்தார்களா, இல்லை விலைக்கு வாங்கினார்களா? ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்தார்களோ அப்பொழுதிலிருந்து இந்த சமையல் அறையே இவர்கள் அனைவருக்கும் உலகமாகிவிட்டது. இந்த மூதாட்டியை பாருங்கள். இந்த வயதில் தன் பேரன் பேத்திகளோடு விளையாட வேண்டும். பிள்ளைகள் இவரை கவனிக்க வேண்டும். ஆனால் இவர் இங்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். ஆனால் கடந்த 35 ஆண்டுகளாக இந்த அந்தப்புரத்தின் சமையல் அறையில் இவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை அவர்கள் விருப்பத்தோடு செய்யவில்லை. இவர்களை கட்டாயப்படுத்தி இப்படி வேலை வாங்குகிறார்கள். அப்பொழுது நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீர்கள். அப்பொழுதே இவர் தலையெழுத்தில் அடிமை சாசனம் எழுதப்பட்டு விட்டது. இவருக்கு தன் குடும்பத்தின் ஞாபகம் வராதா? இவர் தன் குடும்பத்தோடு மீண்டும் சேரக்கூடாதா? இந்நேரம் இவர் குடும்பத்தினரும் இவரை மறந்திருப்பார்கள். அதைவிட இவருக்கு இதையெல்லாம் நினைத்து பார்க்க கூட நேரம் இருப்பதில்லை. கூறுங்கள் ஷென்ஷா, முகலாய ராஜ்யத்திற்கு இதுதான் பெருமையா? இவர் உங்கள் பிரஜை இல்லையா? இவர் நலனில் உங்களுக்கு அக்கறை இல்லையா? இந்த பழக்கத்தை நாம் மாற்றாமல் வைத்திருப்பது பெருமையா? இவர் ஒருவர் மட்டுமல்ல, இவரை போன்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். இதற்காகத்தான் இந்த அந்தப்புர பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். வாருங்கள் ஷென்ஷா.
வேண்டாம். நான் முதலில் என் அம்மாவை சந்திக்க இதோ வேண்டும். பார், பிடிவாதம் பிடிக்க கூடாது. சிறிதாவது சாப்பிடு. வேண்டாம். யார் இந்த சிறுவன் ஜோதா பேகம்? இவன் என் அந்தப்புறத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மன்னிக்க வேண்டும் ஷேன்ஷா, உங்கள் அனுமதி இல்லாமல் இவனை இங்கு தங்க வைத்தேன். பாபு, ஷேன்ஷாவிடம் பேச வேண்டும் என்றாயே, இதோ இங்கு நிற்கிறார். நீ கூற வேண்டியதை கூறு. நீங்கள் எனக்கு தீங்கு இழைத்து விட்டீர்கள் ஷேன்ஷா. இவன் என்ன கூறுகின்றான் ஜோதா பேகம்? இவன் பாலகன், மனதில் பட்டதை அப்படியே கூறிவிட்டான். நான் கோவிலுக்கு சென்றுவிட்டு வரும்பொழுது இந்த சிறுவன் உங்கள் வீரர்களிடமிருந்து தப்பித்து என் பல்லக்கில் ஒளிந்து கொண்டான். எப்படியாவது தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பசியையும் தாகத்தையும் இவன் மறந்து விட்டான். அந்த பெண்ணை உங்கள் வீரர்கள் தாசிகளின் பஜாரில் ஒரு முதலாளியிடம் விற்று விட்டார்கள். தாசியாக்கப்படும் ஒவ்வொரு தாயின் குழந்தையும் இறுதியில் சந்திக்கும் அவல நிலை இதுதான். இதுதான் நீங்கள் அறிய வேண்டிய உண்மை. அதனால் உங்களை குற்றவாளியாக நினைக்கிறான். ஆனால் இவன் இப்படியே இருந்து விட்டால் இறுதியில் இவனே ஒரு குற்றவாளியாகி விடுவான். ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் அருகில் இருப்பது மிகவும் முக்கியமாகும். அதை மறந்து விடாதீர்கள். என்னவாயிற்று? எதற்காக ஜலால் அழுகிறான்? நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இளவரசர் அழுகை நிறுத்த மாட்டேன் என்கிறார். வாயை மூடு. உனக்கு ஒரு குழந்தையின் அழுகையை கட்டுப்படுத்த தெரியாதா? என்ன ஜென்மம் நீ? முட்டாள் பெண்ணே, சென்று விடு இங்கிருந்து. என் செல்லமே, ஏன் அழுகிறாய்? என்ன விஷயம்? என் ஜலாலுக்கு என்ன ஆயிற்று? எதற்காக இவ்வாறு அழுகிறீர்கள்? உனக்காக இங்கு எவ்வளவு பொம்மைகள் இருக்கிறது. இதெல்லாம் உனக்கு பிடிக்கவில்லையா? வேண்டுமென்றால் இன்னும் பொம்மைகளை வரவழைக்கிறேன். இதற்காகவா நீ அழுவாய்? சரி, உனக்கு என்ன வேண்டும் கூறு. எனக்கு எனக்கு என் அம்மா வேண்டும். உண்மையில் நான் உனக்கு தீங்கு இழைத்திருக்கின்றேன். ஜோதா பேகம் உனக்கு அளித்த வாக்கை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சத்தியம் செய்கிறேன். உனது தாயை நான் நிச்சயமாக கண்டுபிடிப்பேன். நீங்கள் மிகவும் நல்லவர் ஷேன்ஷா. இந்த கிணற்றில் மாண்புமிகு ஷெஹன்ஷா அவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டியிருந்த விஷக்கண்ணியான பெனசீர் அடைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ் கருணையால் பாட்ஷா பிழைத்து விட்டார். இதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகள். இந்த கிணற்றுக்கு அருகில் வர வேண்டாம். இதுதான் சரியான இடம். இங்கே என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இரவில் பாதுகாப்பு குறையும் நேரம் பார்த்து ஆக்ராவை விட்டு தப்பித்துச் சென்று விடுவேன். நீ நினைத்ததை சாதிக்க முழுமையாக முயற்சி செய்து வீரமரணம் அடைந்திருக்கிறாய் பெனசீர். நான் உனது தியாகத்தை வீணாகப் போக விட மாட்டேன்.
உனது தியாகத்திற்கு பழி தீர்க்கப்படும். இது இந்த அபுமாலி உனக்களிக்கும் வாக்கு. பயப்படாதீர்கள். நான் தான். கூறு, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? நல்ல செய்திதான் அபுமாலி அவர்களே. ஜலால் நாளை பகிரங்கமாக மக்களோடு சேர்ந்து விழாவை கொண்டாடப் போகின்றான். ஜலாலை கொல்வதற்கு இதைவிட நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. வாய்ப்பு கிடைத்தவுடன் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்றவைகளை தாங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதி அற்புதம். விரைந்து வேலையை முடித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. நான் என்னுடைய வேலையை முடித்துவிட்டேன் அபுமாலி அவர்களே. ஜலாலை கொன்ற பிறகு தாங்கள் செய்ய வேண்டியது ஞாபகத்தில் உள்ளதல்லவா? நிச்சயமாக. அபுமாலி ஜலாலை கொல்ல நினைக்கிறான். ஆனால் இப்போது அபுமாலியை சந்தித்து சென்றவன் யார்? பேகம் ருக்கையா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பேகம் ருக்கையா, நான் உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள். எதற்காக இந்த பதட்டம் மகாமங்கா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பேகம் ருக்கையா. எப்பொழுது அரசியலை விட அதிகமாக அலங்கரிப்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டீர்கள்? நான் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ருக்கையா யார்? முகலாய ராஜ்யத்தையே தன் வசம் வைத்திருந்த அந்த ருக்கையா எங்கே? இன்று அந்த புறத்தில் நடப்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை. மகாமங்கா, அந்த புறத்தை பார்த்து கொள்ள வேண்டியது ஜோதா பேகத்தின் வேலை. இனி நான் எனது முழு நேரத்தையும் ஷெஹன்ஷாவுடன் தான் செலவழிப்பேன். ஆனால் இது தங்கள் கைப்படியில் தானே இருந்தது. பேகம் ருக்கையா, அந்த புறத்தில் இருக்கும் அடிமைகளை பேகம் ஜோதா விடுதலை செய்து விட்டார். இனி அவர்கள் சேவகர்களாம், அடிமைகள் இல்லையா? அப்படியா? இது அதைவிட நல்ல செய்தியாகும். ஜலால் இதை பற்றி கேள்விப்பட்டதும் பிறகு பாருங்கள் ஜோதா பேகத்தின் நிலைமையை. தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஷெஹன்ஷா இதை அறிவார். நான் தான் அதை தெரிவித்தேன். ஷெஹன்ஷா பேகம் ஜோதாவிற்கு எல்லா உரிமைகளையும் தந்திருக்கிறார். அவர் எந்த முடிவையும் எடுக்கலாம் என்று. என்ன தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆம், அந்த புறத்து வேலைகளை ஜோதாவிடம் விட்டு ஷெஹன்ஷாவிடம் பொழுதை சந்தோஷமாக கழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா? மனதிற்குள் பெரிய கனவு கோட்டையை கட்டினீர்கள் அல்லவா? பேகம் ஜோதா அங்கேயும் ஷெஹன்ஷாவை தன்னோடு அழைத்துச் சென்று விட்டார். ஷெஹன்ஷாவின் இதயத்தில் இடம் பிடித்து அவள் ஜெயித்து விட்டாள். நான் தங்களை எச்சரித்தேன், முன்பே தங்களை எச்சரித்தேன். ஜோதா முதல் முறையாக அந்த புறத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது நான் உங்களை எச்சரித்தேன். பேகம் ஜோதாவை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது கடினம் என்று கூறினேன். ஆனால் நான் கூறியதை கேட்கவில்லை. இப்பொழுது பாருங்கள், பேகம் ஜோதா அனைத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டாள். உங்களிடமிருந்து அனைத்தும் உங்கள் உரிமை, அந்த புறம், ஷெஹன்ஷா, அனைத்தையும். ஆனால் தாங்களோ தாங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள்? எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று உங்களைத்தான் கேட்கிறேன். சிரிக்காமல் நான் என்ன செய்வது பேகம் ருக்கையா? தன் அறிவுடன் விளையாடுபவர்களை தான் ஜலாலுக்கு மிகவும் பிடிக்கும். நான் கர்வப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஜலாலின் அறிவில் முழுமையாக நீங்கள் தான் இருந்தீர்கள். ஆனால் இன்றோ ஜோதா ஜலாலின் அறிவை ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டாள். பேகம் ஜோதா ஜலாலின் அறிவோடு விளையாடுகிறாள். ஜலாலின் அறிவை ஆக்கிரமித்து விட்டாள். ஆனால் தாங்கள் அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறீர்கள். தங்களுக்கும் இது தெரிந்து விட்டது போலும் பேகம் ருக்கையா. இனி ஜலாலை வசப்படுத்திக் கொள்ள உங்களிடம் மிஞ்சி இருப்பது இந்த அழகு மட்டும்தான். போதும் மகாமங்கா.
தாங்கள் எல்லையை மீறுகிறீர்கள். என்னை மன்னியுங்கள் பேகம் ருக்கையா. உங்களை நான் காயப்படுத்த விரும்பவில்லை. என்றுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். கண்களை விழித்து பாருங்கள். இன்று பேகம் ஜோதாவிடம் அனைத்துமே இருக்கிறது. அதிகாரம், அந்தப்புறம், ஜலால், அனைத்துமே. ஆனால் தங்களிடம் எதுவுமே இல்லை பேகம் ருக்கையா. சரி, இனி இந்த சேவகிக்கு உத்தரவு தாருங்கள். குதாஃபிஸ்.